ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தாங்க. நீங்கள் மளிகை கடைக்கு போயிருந்தேன், மளிகை சாமான் வாங்க. அதை ஒரு வீடியோ போடலான்ட்டு அப்படியே எடுத்தாச்சு. ஊதுபத்தி, ரஸ்க்கு, பூவும் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால பூவும் வாங்கிட்டு வந்தாச்சு. மார்க்கெட்டுக்கும் அப்படியே போட்டு வந்துட்டோம். அப்புறம் பாசுமதி அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சாம்பிராணி, ஊதுபத்தி, பூஜைக்கு தேவையானது மளிகை சாமான் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. பட்டாணி, வேர்க்கடலை, வறுத்த கடலை, அப்புறம் பச்சை பட்டாணி, காரமணி, கொண்டக்கடலை எல்லாமே 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 2 வாரத்துக்கு போதுமானதாக இருக்கும். மிளகு, சீரகம், ஸ்பைசி ஐட்டமும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். கடுகு, அப்புறமா லவங்கமும், உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, சீரகம், அப்புறம் இது உளுந்து, கடலை மாவு வாங்கிட்டு வந்தேன். போண்டா பஜ்ஜி போடுறதுக்கு 1/2 கிலோ கடலை மாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோதாங்க நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறை மளிகை சாமான் வாங்குகிற மாதிரி நான் பண்ணிப்பேன். கொஞ்சம் தான் வாங்கிப்பேன். அது மாதத்தில் 2 முறை வாங்குகிற மாதிரி இருக்கும். அப்படியே டப்பாலையும் கொஞ்சம் அப்படியே அன்பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்ட்டு எல்லாம் கொஞ்சம் காலியானதெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி டம் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் எப்படி மளிகை சாமான் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மொத்தமாக ஒரு கடையில் போய்ட்டு வாங்கிப்பேன். அங்கே கொஞ்சம் ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கும். அப்புறமேட்டு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். எப்போவுமே அங்கே வாங்குவோம். அங்கே தான் வாங்கிட்டு வர்றது. 2 முறை வாங்குகிற மாதிரி பார்த்துப்பேன். நான் நிறைய வாங்கினா கொஞ்சமாக 2 முறை வாங்குவேன். அது இல்லாமல் அப்பப்போ தேவையானது திடீர்னு ஏதாவது சமைக்கணும்னா அப்போ தேவைன்னா அப்பயும் வாங்குகிற மாதிரி இருக்கும். கடுகு கொஞ்சம் இருந்தது, அதனால் 1/4 கிலோ வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. பாசுமதி அரிசி இது லூஸில் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. 130 ரூபா 1 கிலோ லூஸில். இது நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அவங்க கடைக்காரர் சொன்னாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் இது 1 கிலோ வாங்கியிருக்கேன். சரி, 1 கிலோ வாங்கி பார்ப்போம் அப்படின்றதுக்காக. இப்போது நான் பாசுமதி ரைஸில் பண்ணதே இல்லை. எப்போயுமே நான் பிரியாணி எல்லாம் வெஜிடபிள் ரைஸ்லாம் பண்ண மாட்டேன். சீரக சம்பாவில் தான் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி பாசுமதி ரைஸும் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். இப்போ மசாலா பாக்ஸ்லேயும் போட்டு வச்சிடலான்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 வாங்கிட்டு வந்து அதையும் ஸ்டோர் பண்ணிடலான்ட்டு போட்டு வச்சாச்சு. ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாத்துக்குமே தேவைப்படும். குருமா குழம்பு, நான்வெஜ் எல்லாத்துக்குமே தேவையாக இருக்கும். அதனால் அதையும் 50 கிராம் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு மாதத்துக்கு வரும். ஒரு மாதத்துக்கு மேலே வரும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் காலியாகிடும். மசாலா பாக்ஸுக்கு தனியாக ஒரு அஞ்சரை பட்டி வச்சுருக்கிறேன். அது மசாலா கொண்டக்கடலையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. வேர்க்கடலை கொஞ்சம் இருந்தது, அதனால் 1/4 கிலோவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அதையும் போட்டு வச்சுட்டு கொட்டியாச்சு. வறுத்த கடலை, வேர்க்கடலை 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். வறுத்த கடலையும் 1/4 கிலோ தான். வேர்க்கடலை சுத்தமாக இல்லை, ரொம்ப நாள் வச்சு வேர்க்கடலை சட்னி பண்ணி அது அப்படியே விட்டாச்சு கொஞ்சம் நாள். அதனால் அது மறந்து போகுது. கடைக்கு போகும்போது வேர்க்கடலை வாங்கி எடுத்துக்கிறேன். அதனால் இன்றைக்கி அதையும் ஞாபகமாக வாங்கிட்டு வந்துட்டேன். வேர்க்கடலை சட்னி இட்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். இட்லிக்கு நிறைய காம்பினேஷன் பிடிக்கும். சாம்பார், புதினா சட்னி, வெங்காய சட்னி, குருமா குழம்பு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது மாதிரி இட்லிக்கு நிறைய வைப்பேன். இருந்தாலும் டக்குனு உடனே செய்கிற மாதிரி இருக்கிறது வேர்க்கடலை சட்னி, இட்லியும் தான். கொண்டக்கடலையும் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கொண்டக்கடலை குருமா வைக்கிறது, இல்லைன்னா சன்னா கிரேவி வைக்கிறது, அதுக்காக 1/4 கிலோ மட்டும்தான் வாங்கினேன்.
பிடிக்கும். காராமணி கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு. அதுக்காக எப்போயுமே காராமணி பச்சை பயிறு அதுவும் வாங்கிட்டு வருவேன். அவரைக்கொட்டையும் எனக்கு மொச்சக்கொட்டையும் பிடிக்கும். எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. ரஸ்க்கும் வாங்கிட்டு வந்தோம். ரஸ்க்கும் அரிசி முறுக்கும் வச்சு டீ போட்டு சூப்பராக குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை பார்க்கலான்ட்டு உக்காந்துட்டேன். ஏதாவது நிறைய வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் டீ குடிக்கும்போது ரொம்பவே அது கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் ரொம்ப டயர்ட்லாம் போன மாதிரி இருக்கும். அதனால் டீ போட்டு 3 பேருக்குமே டீ போட்டு குடிச்சிட்டோம். ரஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. டீ குடித்து முடிச்சுட்டு வீடியோவும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதாங்க இன்றைக்கி வீடியோ. நீங்கள் எப்படி மளிகை சாமான் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.